ஆண்டி. என்னம்மா, ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேண்டாம் ஆண்டி. மாலாக்கா எங்கள் ஆளையே காணும். வீட்டில் விறகு காலி ஆயிட்டுமா, அதான் விறகு பிறக்க போயிருக்கா. விறகு பிறக்கவா? ஆமாம், கேஸ் இல்லைல்ல, இப்போ விறகடுப்பில் தானே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆண்டி, விறகடுப்பில் தான் சமையல் பண்ணுறோன்னு எனக்கும் தெரியும். மாலாக்கா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் விறகு வந்து பிறக்கிறதுக்கா போகணும், கடையில் வாங்கக்கூடாதா? விறகு கடையில் போய் வாங்கலாம், துட்டு ரொம்ப சொல்லுவானுங்க. அதுக்கு பதிலாக அந்த மரக்கட்டை அது இதுன்னு பிறக்கிட்டு வந்துடலான்னு இவளுக்கு எல்லாம் சேர்ந்து போவாளுங்க. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போய் கொஞ்சம் பிறக்கி போட்டுக்கிட்டா ஒரு 2-3 நாளைக்கு காணும்ல. ஐயையோ, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. என்னம்மா செய்ய, வீட்டை பார்க்கணும், இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஐயையோ, மாலாக்கா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? ஆமாம்மா, வீட்டு பொறுப்பு பூரம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவா. சரி ஆண்டி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுதேன். எங்கேயும் தூரமாம்மா போகிற? போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் ஆண்டி. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பிள்ளை தூங்குதாளா? ஆமாம் ஆண்டி, உள்ள தொட்டில் தூங்கிட்டு இருக்கா. சரி, நான் பார்த்துக்கிடுதேன், நீ போயிட்டு வா. பொழுதே போ மடைக்கே, பேசாமல் டிவியை பார்த்துட்டு அது உட்காந்துக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு கரண்ட் வேறு போயிட்டு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. 9 மணிக்கெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டானுங்க. இன்னும் எப்போ வந்து தொலைக்குமோ தெரியலையே. ஏற்கனவே வெயில் மண்டையை பழக்கு. இந்த வெயில் நேரத்தில் இவனுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணட்டா என்ன? என்ன டீ தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? அலமேலு வாட்டி, கரண்ட் இல்லைல்ல, அதான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கரண்ட் இல்லையாக்கும்? ஏன் உனக்கு மட்டும் கரண்ட் இருக்காக்கும்? தலைவர் வீட்டில் ஜெனரேட்டர் கிடக்கு. கரண்ட் இல்லைனாலும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால கரண்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. கரண்ட் இல்லை டீ, காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிட்டு இன்னும் வர காணோம். 9 மணிக்கே போயிட்டா அப்போ சடவுனாக இருக்கும். என்னமோ தெரியல டீ, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இட்லி சட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதான் சரி வெளியே வந்து காத்தாட உட்காருவோமேனு உட்காந்தேன். கரண்ட் காலையிலே போயிட்டுன்னா 3 மணிக்கு இல்லைன்னா 5 மணிக்கு தானே வரும். ஆமாம், அது வேற கிடக்கு. அது வரைக்கும் வெளியே தான் உட்காந்துருக்கணும் போல. உன் பேத்தியால் எங்கே? இப்போ தான் அவங்க அம்மா காரி தூக்கிட்டு போனா. அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு விறகு பிறக்க போகிறாளாம். விறகு பிறக்கவா? கேஸ் காலி ஆயிட்டாக்கும்? அது காலியாகி ரொம்ப நாள் ஆயிட்டு. கேஸு புக் பண்ணி கிடக்கு, வரமடைக்கல. அதை இப்போ விறகடுப்பில் போட்டு சமைச்சிட்டு கிடக்கா. அவள் புருஷங்காரன் தான் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உயிராக கிடப்பான்ல. கரண்ட் அடுப்பு எதுவும் வாங்கி கொடுக்கலையோ? விறகடுப்பில் சமைக்காங்க. என் பிள்ளை என்ன வாங்கி கொடுக்காமையா இருப்பான்? அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டான். கல்யாணத்துக்கு வேற கிஃப்ட்டுக்கு ஒரு கரண்ட் அடுப்பு வந்துச்சு, அதுவும் கிடக்கு. இவனு வேற நல்லதாக ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான், அதை வைக்கத்தான் செய்யுதா. இருந்தாலும் இவளுகெல்லாம் விறகு பிறக்க போகிறாளுகள்ல, கூட போகிறதுக்கு ஒரு சாக்கு வேணும்ல. அதனால நானும் விறகு பிறக்க வாரேன்னு போயிடுவா. நீ உன் பேத்தி இருந்தாலாட்டு கூட பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப. இப்போ அவளும் இல்லை, நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கியே. ஆமாட்டி, நேரமே போக மடக்கி. சும்மா வெறுக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஃபோனில் வேற நெட்டு வர மடக்கி. இவங்க இந்த ஒய்ஃபைன்னு ஒன்று போட்டு வச்சுருக்காங்கல்ல, இது கரண்ட் இருந்தால் தான் வருமாம்ல. அதனால நெட்டும் வரல, ஃபோன்லேயும் சார்ஜ் காலி ஆயிட்டு. அதான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யனே புரிய மடக்கி. வாரியா அப்பனா எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். உனக்கு வேலை எதுவும் இல்லையா? வேலை இல்லை கனகா. தலைவர் வீட்டில் தலைவர் அவர் பொண்டாட்டியும் அவங்க மகளை கூட்டிகிட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. நந்தினி பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு அவள் வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டான். அதனால் வீட்டில் ஆள் இல்லை, நான் மட்டும்தான் கிடக்கேன். அதான் கதவை பூட்டிட்டு இங்கிட்டாமல் வந்தேன். ஏம்மா, வீட்டில் வேற யாரும் இல்லைம்மா. நான் வீட்டை போட்டுட்டுலாம் வெளியே வர முடியாது. நான் பேசாமல் இந்த வீட்டையே கதின்னு கிடக்க வேண்டியதுதான். அப்படி எதுக்கு கிடக்கணும்? பேசாமல் வெளியே வா, எங்கேயாவது படத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வருவோமா? எனக்கு இந்த தியேட்டரில் போய் படம் பார்க்கலாம் பிடிக்காது டீ. வேண்டாம் வேண்டாம், நான் பேசாமல் இங்கனே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஓ, மருமவகாரி காப்பி கீப்பி போட்டு கொடுத்துட்டு போனாலா இல்லையா? கொடுத்தா காப்பியைத்தான் காலையிலே ஒரு சட்டி நிறைய போட்டு வச்சிருந்தாலே, அப்பப்போ எடுத்து சூடு பண்ணி மட்டும் கொடுக்கா. ஏன் ஒரு கிளாஸ் காப்பி போட்டு கொடுத்தா இல்லையா? சூடு பண்ணி தான் கொடுக்கணுமா? கேஸ் இல்லை டீ, கேஸ் வர்ற வரைக்கும் காப்பி மொத்தமாக போட்டு வச்சுக்கிடுவோம். தேவைப்படும் போது எடுத்து கரண்ட் அடுப்பில் கொஞ்சோண்டு வச்சு சூடு பண்ணிக்கிடுவோன்னு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ இப்படியெல்லாம் விடக்கூடாது. நீ தான் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வைக்க. இப்படிலாம் செய்யக்கூடாது கனகா. அப்பப்போ எனக்கு காப்பி போட்டு கொடுன்னு கேட்கணும். உனக்கு மாமியாருன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு கிடக்க. என்ன செய்ய, வழி இல்லாமல் இங்கே கிடக்கேன். நான் போகிறதுக்கு வேற எங்கே எனக்கு இடம் இருக்குது? எங்கள் வீட்டுக்காரும் கல்கத்தாவே கெதின்னு கிடக்காரு. அந்த மனுஷனை வேற என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கி. வாராரு, ஒரு நாளைக்கு இருந்துட்டு உடனே ஓடிடுறாரு. பிறகு நான் என்னம்மா செய்ய? இவன் என்ன சொல்லுதானோ அதை கேட்டுட்டு இங்கே பேசாமல் கிடக்கத்தானே செய்யணும். ஆமாம், அதுவும் சரிதான். நம்ம வேற என்ன செய்ய முடியும்? சரி, உன் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை எதுவும் பார்த்தியா இல்லையா?
என் மவ காலேஜ் தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. காலேஜ் இந்த வருஷம் முடிஞ்சிரும். அதுக்கு பிறகு மாப்பிள்ளை பார்க்கணும். ஒரு நல்ல வேலைகளை வாங்கி கொடுக்கணும். தலைவர்கிட்ட சொல்லலான்னு பார்க்கேன். சொல்லு சொல்லு. அந்த மனுஷன் நல்ல மனுஷன்தான், வேலை வாங்கி கொடுப்பாரு. ஆமாம், ஒரு நல்ல வேலை கிடச்சிட்டுனா போதும். பிறகு அவளுக்கும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதான். சாப்பிட்டியே இல்லையா? சாப்பிட்டாச்சு கனகா. இன்னைக்கு காலையிலேயே பூரியும் கொத்துக்கறி குழம்பு வைக்க சொன்னாங்க, வச்சு கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு தான் அவங்க எங்கேயோ வெளியே கிளம்பி போயிருக்காங்க, மகளை கூட்டிகிட்டு. எதுக்கு போனாங்கன்னு தெரியல. அதான் நான் சரி இங்கிட்டாமல் வருவோமேன்னு வந்தேன். நீ வந்து உட்காந்துருக்க, உனக்கு படக்குன்னு ஒரு காப்பியை சூட வச்சு கொடுக்க முடியலையே. எனக்கு இந்த கரண்ட் அடுப்பு எப்படி வைக்கணும்னு தெரியாது டீ. எனக்கும் தெரியாது, ஹோட்டலில் வேலை பார்த்து பழகிட்டேன். அதனால் விறகடுப்பு இல்லைன்னா கேஸ் அடுப்பில் தான் எனக்கும் வைக்க தெரியும், கரண்ட் அடுப்பு வைக்க தெரியாதே. அப்போனா ஒரு கிளாஸு காப்பி குடிக்க கூட இந்த சிங்காரி வரட்டும்னு காற்று கிடக்க வேண்டியிருக்கு பத்தியா. இதான் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது. அவள் தான் போன இடம் வந்த இடம்னு கிடக்காளே, அவளை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. பேசாமல் நீ வெளியே போகும்போது அவட்ட சொல்லிடணுமே, ஒரு ஃப்ளாஸ்கில் காப்பி போட்டு பக்கத்தில் வச்சுட்டு போயிருன்னு சொல்லிடு. அப்போ தான் வசதியாக இருக்கும். நான் வந்தேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊற்றி குடிச்சுக்கிடலாம் பத்தியா. ஆமாட்டி, இந்த ஐடியா நல்லா இருக்கு. நாளையிலேருந்து அப்படி செய்யுதேன். சரியா? காலையிலே காப்பியை போட்டு ஊற்றிட்டு பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துக்கிடுதேன். நீ வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே குடிக்கலாம் பத்தியா. சரி, அந்த சீரியல் பார்த்தியா? கதையை சொல்லவே இல்லை பத்தியா நீ அன்னைக்கு சொன்னியே அந்த சீரியல் கதை நல்லா இருந்துச்சு. நான் டிவியில் பார்க்கலான்னு போனேன். அந்த நேரம் பார்த்து ராணியக்கா வேற ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் எப்படி கேட்க, அதை ஒன்றும் கேட்கல. நீ சொல்லு, அந்த மாமியாரே மருமவக்காரி ஆட்டோவில் விரட்டிக்கிட்டே போனாலே, கொண்டுட்டாளா இல்லையா? அன்னைக்கு சொன்னோம்ல, ஆட்டோ வேகமாக போணுச்சு. மாமியாக்காரி நடந்து போய்கிட்டே இருந்தா. இவன் ஆட்டோவில் போய் இடித்து தள்ளிடலான்னு பார்த்தால. ஆனால் அதுக்குள்ளே அவன் ஏதோ ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே பூந்து போயிட்டா. அதனால கொல்ல முடியல. இப்போ அடுத்து விஷத்தை கலந்து கொடுத்துருவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் தான் இவன் வீட்டில் எதுவும் சாப்பிட மாட்டேன், கை நினைக்க மாட்டேன்னு கோவத்தில் இருக்கல்ல. எப்படி இவன் விஷத்தை கொடுப்பா? அதான் என்ன செய்ய போறான்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. அவள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்படியே தொடரும்னு போட்டுட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் தான் தெரியும். பார்த்து வைக்க என்ன, நாளைக்கு வா மிச்ச கதையை சொல்லுதே. என்ன கிளவிகள் மாநாடு நடக்கு போல? இந்த வந்துட்டால. விறகு பிறக்க போயிருக்கேன்னு சொன்னா நீ என்ன சும்மா வர? நான் விறகு பிறக்க போகவே இல்லையே. அப்புறம் எங்கே போயிட்டு வர? காலையிலே கிளம்பி போனேன். தினம் விறகு பிறக்க தானே போவ. விறகுலாம் அன்னைக்கு கொண்டு வந்து போட்டதே இன்னும் 1 வாரத்துக்கு காணும். கரண்ட் அடுப்பில் தானே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேறு விறகு எதுக்கு? வெண்ணி கிண்ணி போட தேவைப்படும்னு தான் அன்னைக்கு விறகு கொண்டு வந்து போட்டேன். அப்போ எங்கே போய் சுற்றிட்டு வர? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏம்மா பிள்ளைய வச்சு நீ பார்க்க மாட்டியா? தினமும் பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வர. ஏன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைம்மா. உன் மாமியாக்காரி வீட்டில் போரடிக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ பிள்ளைய கொண்டு உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வர. இங்கே இருந்தால் இவ்வளவு பார்த்துக்கிடுவல்ல. எங்கள் அம்மா பிள்ளைய பார்க்கணுன்னாங்க, அதனால கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். இப்போ அதில் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்கள் எது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவளை எதுக்கிட்டு ஏசுதே? நான் தான் சொன்னேன் பிள்ளைய கொண்டு அங்கே விட்டுட்டாளேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால அவள் கேட்டிருப்பா. உடனே அவளை ஏசுதே. இப்படியே வர்ற போகிற ஆள்கிட்டலாம் மருமகளை பற்றி குறை சொல்லுங்க, வீடு விளங்கிரும். இவளை பார்த்து வர்ற போகிற ஆளுக்கன்ட்டு இவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா உருப்படுறதுக்கு வழியை சொல்லணும். இப்படி உருப்படாமல் போகிறதுக்கு வழியை சொல்கிற ஆட்கள்லாம் ஃப்ரெண்டு. என்னன்னு போங்க. காப்பி வேணுமா, டீ வேணுமா? எனக்கு காப்பியும் வேண்டாம், டீயும் வேண்டாம். பாத்தியா, என் ஃப்ரெண்டு ரோசக்காரி. நீ கொடுக்கறது எதையும் அவன் குடிக்க மாட்டா. ரொம்ப வெக்கையா இருக்கு டீ. ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா. நல்ல ஐஸ் கட்டி நிறைய போட்டு கொண்டு வா. சரி, இப்படி நேரம் ஆயிட்டே. டக்குன்னு வந்துடலான்னு போனேன். விறகு வெட்டிட்டு வர இவ்வளோ நேரம் ஆயிட்டு. இன்னும் வீட்டில் போய் சமையல் வேற பண்ணணுமே. போயிடலாங்க்கா, இன்னொரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஏன் பதட்டப்படுதீங்க? காலையில் 8:30க்கு போனது, இப்போ மணி 10:30 ஆயிட்டு. இவ்வளோ நேரம் ஆயிட்டுல்ல. இன்னும் வீட்டில் போய் துணி வேற துவைக்கணும் டீ. துணி வேற ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். அதையும் துவைக்கணும், சோத்தையும் பொங்கணும், பாத்திரம் கொஞ்சம் கிடக்கு அதையும் கழுவணும். எரிச்சலாக இருக்கு. பாவி பைய அமெரிக்காக்காரே, இப்படி கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டானுங்களே. எங்க டீ விட்டுருக்காங்க? இப்படி விறகு பிறக்க விட்டுட்டானுங்களே. அவனை சொல்லி என்ன செய்ய? பழைய காலத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கான். இப்படித்தானே கிடந்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் மாறி இருக்கு. அந்த காலத்தில் விறகடுப்பில் தான் எல்லாரும் வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ மறுபடியும் நம்ம செய்ய வேண்டியதான். ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கிடலான்னு பார்க்க, வாங்க முடியுதா? எங்கள் வீட்டுக்காரும் கரண்ட் அடுப்பு வாங்க போனாரு, கிடைக்கலையா. ஒரு கடையிலே ஸ்டாக் இல்லைங்கானுங்களாம். கரண்ட் அடுப்பு இருந்தால் மட்டும் என்ன செய்ய முடியும்? கரண்ட் இல்லாமல் கிடந்துச்சுல்ல காலையில். அது இப்போ சரியா இருக்கும். ஏன்னா அவனுக்குள்ள வயரெல்லாம் பிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க பார்த்தீங்களா. கேட்டேன், அண்ணாச்சி எப்போ கரண்ட் வரும்னு கேட்டேன். இதை இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருமான்னு சொன்னார்.
அப்படியா? கரண்ட் வந்துட்டுனா நல்லது. வீட்டில் வேற வெக்கையா கிடக்கும். கரண்ட் இருந்த ஒரு ஃபேனையாவது போட்டுக்கிடலாம். கரண்ட் இல்லைன்னா தான் எரிச்சலா இருக்கும். எதுக்கு போட்டு சாப்பாடு செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு கிடைக்கீங்க? ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட வேண்டியதானே. நம்ம வாழ்க்கை நம்ம கையில். ஆனா உன் வாழ்க்கை உன் கையில் இல்லைம்மா, உன் வாயில தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. வாயுள்ள பிள்ளை பிழைச்சிக்கிடும். பிழைக்கட்டும். மாலா, மீனா திரும்பிட்டான்னு சொன்னேன். அப்ப அவளையும் விறகு பறக்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவ மட்டும் வீட்டுல சொகுசா உட்காந்துக்கிட்டு இருப்பா. நீ மட்டும் இப்படி வெயிலுக்குள்ள காட்டுலயும் மேட்டிலையும் அலையணுமா? ஐயோ பாவுண்டி, அவளுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை. வீட்டு வேலைகளே இப்போ தான் ஒன்று ஒன்றா என்கிட்ட கேட்டு கேட்டு படித்து செய்யுதா. இன்னும் அடுத்து இதெல்லாம் கொண்டு போட்டோம்னா வெறுத்து போய் ஓடிடுவா. அவ என்னைக்கு கிளம்ப போறாளாம்? தெரியலக்கா, 10 நாள் இருக்க போறேன்னா 10 நாள் ஆயிட்டு என்ன செய்ய போறான்னு தெரியல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிளம்பிடுவான்னு நினைக்கேன். ஏன் அதை கூட அவன்கிட்ட சொல்ல மாட்டா? எப்ப போறேன்னு எப்படி கேட்க முடியும்? பேசாம கடை. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒற்றுமையா கிடக்கிறத பார்த்தா உங்க மாமியாருக்கு தலையில கொண்டு ஐஸ் வச்ச மாதிரி இருக்குமே. எங்கள் அத்தை எப்பவும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு மாமியாருக்கு இதை விட வேற என்னட்டி வேணும்? 2 பேரும் நல்லா ஒற்றுமையா இருங்க. அத்தை பாட்டிக்கு முடி முளைச்சதா இல்லையா? முடி கொஞ்சம் முளைச்சிட்டு, இளிச்சக்க மண்டையில் இருக்குல்ல அந்த அளவுக்கு முடி முளைச்சிட்டு. இருந்தாலும் எங்கள் அத்தை விக்கு வச்சு வச்சு பழகிட்டாங்களா. முடி நல்லா வளர்ற வரைக்கும் நான் அதையே வச்சுக்கிடுதேன்ட்டாங்க. சரி வச்சுக்கிடட்டும்னு விட்டுட்டேன். விக்கு வச்சா அதையும் பார்க்கணும், அவங்க மண்டையும் பார்க்கணும்னு. இதுக்கு வேற சோப் போட்டு ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு எண்ணெய் தேய்ச்சின்னு எல்லாம் பண்ணிட்டு கிடக்கணுமே. அதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிடுதாகக்கா. குளிக்க போகும்போது இவங்க மண்டையில் சோப் போட்டு ஷாம்பு போட்டு குளிச்சாங்கன்னா அப்படியே அதுலேயும் போட்டு குளிச்சுக்கிடுதாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிடுதாங்க. தினம் ராத்திரி எண்ணெய் தேய்ச்சி நல்லா சுருட்டி வச்சிருந்தாங்க. காலையில் எடுத்து மாட்டிக்கிடுதாங்க. சரி, வீடு கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கு போய் வேலையை பார்ப்போம். ஆமாக்கா, எனக்கும் நிறைய வேலை கிடக்கு. நானும் துணி அள்ளி போட்டிருக்கேன். துவைக்க வேற செய்யணும். கரண்ட் வந்துட்டா இல்லையான்னு தெரியலையே. கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் வேலையை பார்க்கத்தான் செய்யணும். விருட்டுன்னு வாங்க. மீனா, நீ வெளியே போறேன்னு போகும்போது வேற எங்கேயோ போறேன்னு நினைச்சேன். கரண்ட் அடுப்பு வாங்கவா போனேன்? ஆமாம் ஆண்டி, மாலாக்கா பாவம். அவங்க விறகு தூக்க போயிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னோன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அதனால தான் போய் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லம்மா, நீ இப்படி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ நாளாக உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆண்டி. சாரி ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி மன்னிப்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்கே? மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை. உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. என்ன 2 பேரும் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? மாலாக்கா, உங்களுக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன். எனக்கு கிஃப்டா? இரு வாரேன். நல்ல நிறைய விறகு பறக்கிட்டு வந்தாச்சு. இன்னும் 1 வாரத்துக்கு காணும். என்ன கிஃப்ட் வச்சிருக்க தங்கம்? மாலாக்கா, உங்களுக்காண்டி நான் ஒரு இண்டக்ஷன் அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். இண்டக்ஷன் அடுப்புன்னா கரண்ட் அடுப்பா? ஆமாம் மாலாக்கா. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. கரண்ட் அடுப்பு கிடச்சிட்டு. நானும் கரண்ட் அடுப்பு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ கூட போய் கடையில் கேட்டால் ஸ்டாக் இல்லைன்ட்டானுங்க. எப்படி வாங்கன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்காண்டி நீ வாங்கிட்டு வந்துட்டியே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்தாங்க மாலாக்கா, உங்களுக்காக தான். நாங்கள்லாம் போய் கேட்டோமே, கிடைக்கவே இல்லையே. உனக்கு மட்டும் எப்படி கிடச்சிது? இந்த அடுப்பு வாங்க போனேன்ல, அந்த கடை ஓனர் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு தான். அதனால என்னை பார்த்த உடனே கேட்டதை கொடுத்துட்டாரு. எத்தை பார்த்தீங்களா, மீனா எனக்காண்டி அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கா. ஆமாம் மருமோளே, நீ விறகு பிறக்க போயிருக்கேன்னு சொன்னேன். உடனே அவளுக்கு மனசு கேட்கல போல, ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டா. மீனா, ரொம்ப தேங்க்ஸ் மீனா. ஏக்கா, நான் உங்கள் தங்கச்சி தானே, எதுக்கு இப்படி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க? நம்ம வீட்டுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடவுளே, இந்த சந்தோஷத்தில் யாரு கண்ணும் பற்றக்கூடாது. இவங்க 2 பேரும் இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும். சரி, வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியலையே. என்ன வெயில் அடிக்கி. இப்பவுமே இப்படி வெயில் அடிக்குன்னு அக்னி நட்சத்திரம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டுன்னா எப்படி வெயில் அடிக்கும்? அடிக்கிற வெயில்ல மூஞ்சி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஆயிரும் போலயே. சரி, இனிமே சோறே சாப்பிடக்கூடாது, ஜூஸாதான் குடிக்கணும். அப்பதான் அந்த வெயில சமாளிக்க முடியும். வெயில் தாங்க முடியல. மூஞ்சில கொஞ்சம் பவுடர் போடுவோம், அப்பனா கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். பவுடர் தட்டியாச்சு. மூஞ்சில அப்படியே போட்டோம்னா நல்லா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா, போடும் போதே நல்லா இருக்கே. உடஞ்ச போனுக்கு டெம்பர் கிளாஸ் என்னத்துக்கு? இந்த அலமேலுவே,
என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என் வீட்ல வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? மூஞ்சி தான் ரொம்ப அடி வாங்கியிருக்குல்ல, அதான் பவுடர் போட்டு மறைக்க பாக்கியோ. என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? உன் மூஞ்சி மாதிரி கோண வாயி நினைச்சியா? என் மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு. யாரை பார்த்து கோண மூஞ்சி என்ன? ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உன் மூஞ்சி அங்கிட்டாம திருப்பிக்கிடும். உனக்கெல்லாம் அடி காணாது. ஆமா, இவ அடிப்பா. இவ அடிக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சன்னலுக்கு வெளியே நிக்கங்கிற தைரியத்துல பேசுதியோ? ஏன் கிட்ட வந்தா மட்டும் உன்னால என்ன செய்ய முடியும்? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் தாயே. உன் மேல கோவப்பட்டு என்ன செய்ய? நாங்க உன்னை கோவப்பட்டு அடிச்சோன்னா நீ பாட்டுக்கு அடி வாங்கின சூடு சொரணை கூட இல்லாம தொடச்சு போட்டு போய்கிட்டே இருக்க. அதனால அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாம் சேர்ந்து தலைவர் வீட்டுக்கு தான் போறோம். அவர்கிட்ட தான் உன்னைய பத்தி சொன்னாதான் வேலைக்கு ஆகும். எதனால நேருக்கு நேரம் மோதுங்கட்டி? எதுக்கு கோலை மாதிரி பின்னால இருந்து தலைவர் வீட்டுல போய் சொல்லி என்னை பத்தி போட்டு கொடுக்கணும்னு பாக்கீங்க? நீ இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நீ எங்ககிட்ட வம்பளத்துக்கிட்டே இருக்கலாம்னு பாக்கியோ? அந்த கதையில இங்க நடக்காது. நேர தலைவர் வீடு தான். உன் வேலையை புடுங்காம விட மாட்டோம். வேலைக்கு உலைய வச்சிருவாளுக போலயே. எல்லாம் ஏற்கனவே உழ வச்சாச்சு. இந்த பொங்கி இறக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இதுவும் நல்லா இருக்கு டீ. நல்ல நடு வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்றது. ஆமத்தே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம நம்ம இங்கேயே உட்காந்து சமையல் பண்ணிடுவோம். மழக்கா நான் வேணா கிண்டுட்டா? இருக்கட்டும்மா, அதான் வேலை முடிஞ்சிட்டுல்ல. சோறு விறகடுப்புல வெளியே பொங்கியாச்சு. குழம்பு மட்டும்தானே இதில் வைக்கும். நீங்கள் சாப்பாடு கூட இதிலே செய்யலாம்க்கா. சோறு இதிலே பொங்கலாம். ஆனால் இதில் சோறு பொங்குற அளவுக்கு நம்ம வீட்டில் சில்வர் பானை இல்லை. நம்ம வீட்டில் சோறு பொங்குறதுக்கு அலுமினிய பானை தானே வச்சுருக்கோம். அதான் வெளியே போட்டு பொங்கிட்டேன். இன்னும் அடுத்து ஒரு பானை வாங்கின பிறகு இதில் வைக்க முடியும். ஐயோ, அது எனக்கு தெரியாதுக்கா. தெரிஞ்சா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பரவாயில்லம்மா, பிறகு வாங்கிக்கிடுவோம். சரிக்கா, அப்போ நான் சாயந்தரம் போய் வாங்கிட்டு வந்துடுதேன். மேடம், அங்கம்மா யாரு? கொரியர் வந்திருக்கு. ஏத்தே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அது ஒன்றும் இல்லை டீ, சும்மா தான். சும்மா சும்மான்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. போங்க போய் வாங்கிட்டு வாங்க, பிறகு பேசிக்கிடுவோம். ஆளை பாரு ஆளை. ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து சும்மா வச்சுக்கோங்கன்னு விட்டா அதை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்காங்களா? அவள் இல்லாத நேரம் தான் டெலிவரி கொடுக்க வரணும்னு சொன்னா இல்லையா? நீ எதுக்கு அவள் முன்னாலேயே வந்து மங்கம்மான்னு கத்திக்கிட்டு இருக்க? சாரி மேடம், மன்னிச்சுங்க. இனிமே டெலிவரி கொடுக்க வந்தீங்கன்னா பெறவாசல் வழியாக தான் வரணும், சரியா? சரி மேடம். கூகுள் பேல துட்டு அனுப்பிட்டேன். ஒரு 10 ரூபா சேர்த்து அனுப்பியிருக்கேன், சரியா? போகும்போது டீ குடிச்சிட்டு போ. மேடம், டீ விலை 15 ரூபா ஆயிட்டு. அதுக்குன்னு 150 ரூபா பொருளுக்கு 15 ரூபாலாம் தர முடியாதுப்பா. உன் கை காசு 5 ரூபாயை போட்டு டீ குடிச்சிட்டு போ. மாலாக்கா, என்னாச்சு? என்ன டெலிவரி வந்திருக்கு? இவங்களுக்கு வேற வேலை இல்லை. என்னத்தையாவது ஆர்டர் போட்டு விட்டுருவாங்க. ஃபோனை வச்சுக்கிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் எதையாவது பார்க்கறது, பார்க்கும்போது அப்படியே அமுக்கி விட்டுறது. 2 நாள் கழிச்சு பார்த்தா டெலிவரிக்காரன் வந்து நிற்பான். நாளைக்கு ஒரு பார்சல் வரும். நேராக வீட்டு வாசல் வந்து நிற்காத, சரியா? எனக்கு ஃபோன் அடி, நான் பெறவாசல் வழியே வாரேன், வந்து வாங்கிக்கிடுதேன். அங்கே வந்து நெல்லு. சரி மேடம், போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போ. வந்துட்டீங்களா? என்னது ஆர்டர் போட்டீங்க? சொல்ல மாட்டேன், சொன்ன நீ ஏசுவ. ஏச மாட்டேன் தே. என்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாத்ரூம் கழுவுற ப்ரெஸ்ஸு. பாத்ரூம் கழுவுற ப்ரெஸ்ஸா? அதான் இருக்குல்ல, பிறகு எதுக்கு வேற ஒன்று வாங்குதீங்க? அது இல்லட்டி, பாத்ரூம் கழுவுற ப்ரெஸ் ஒன்று வாங்கினா பல்லு தைக்கிற ப்ரெஸ் ஒன்று ஃப்ரீயாக தாரேன்னு போட்டிருந்தாங்க, அதான் வாங்கினேன். வயிற்ற போட்டு பசிக்கி இவ பேசி பேசி வீட்டுக்கு வந்து அலமேலுவை விரட்டி விட்டுட்டா. என்ன சாப்பாடு தரப்போறான்னு தெரியல. ஏதாவது நல்ல சாப்பாடாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சரி, வரட்டும், பார்ப்போம். ஏத்தே, சாப்பாடு ரெடி. பசி தாங்க முடியல, சீக்கிரம் கொண்டா திம்பும். இந்தாங்க பிடிங்க, நல்ல குழு குழுன்னு சாப்பிடுங்க. குழு குழுன்னு சாப்பிடணுமா? என்னது கொண்டு வந்திருக்க? என்னது இது, பழைய கஞ்சா? இல்லத்தே, தயிர் சோறு. தயிர் சோறா? தயிர் சோறு வந்துட்டு எவ கேட்டா? ஒரு கறி குழம்பு மீன் குழம்புன்னு வச்சு கொண்டு வராமல் தயிர் சோறை போய் கொண்டு வந்திருக்கே. ஏத்தே, வெயிலுக்கு தான் சாப்பிடணும், நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. யூடியூப்ல ஒரு வீடியோவாக பார்த்துட்டு கிடக்க. அந்த சமையல் இந்த சமையல்னு காலையிலேருந்து நானும் பார்க்க. ஒரு 10 வீடியோ கிட்ட பார்த்துட்டேன். ஆனால் எதுக்கு இதை செஞ்சு கொண்டு வந்திருக்க? ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சா என்ன? ஆமத்தே, யூடியூப்ல ஒரு நல்ல வீடியோ பார்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரிக்கு அதான் செய்ய போறேன். அப்படியேட்டி, ராத்திரிக்கு ஸ்பெஷலாக செய்ய போறியோ? எனக்கு இப்பவுமே வாயில எச்சி ஊறுதே. என்ன சாப்பாடு செய்ய போற? பீட்ரூட்டையும் கோவக்காயும் போட்டு உப்புமா செய்யறது எப்படின்னு பார்த்து வச்சிருக்கேன். ராத்திரி செஞ்சு கொடுத்துருது என்ன?